ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல பாணி. ஸோ இன்றைக்கி பிகமிங் சூப்பர் நேச்சுரல்லேருந்து ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ முடியும். ரைட், ஃபைன். ஸோ டாக்டர் ஜோ டிஸ்பென்சா புக்கினுடைய ஆத்தர். ஸோ அவர் வந்து இந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க கூட 2013 ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்டுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இவங்க கூட நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கூட இவங்க வந்து அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட் போகும்பொழுது இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனோநிலை இருந்தது, உடலில் வந்து என்ன விதமான மாற்றங்கள் இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி தொடர்ந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஹெச்ஆர்வி, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவைஸ் வச்சு தான் இதை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 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 ரிசர்ச்சுக்குள்ளே இறங்குறாங்க. ஒரு ஹைப்போதசிஸ் இவங்களுக்கு இருக்குது. என்னென்னா, இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கூட ஒரு இதாக பண்ணி பார்ப்போமே. இவங்களுடைய ஒரு அட்வான்ஸ்டு ஒர்க் ஷாப்புக்கு ரேண்டமாக ஒரு 50லேருந்து ஒரு 75 பேர்த்த வந்து கூப்பிட்டு வர்றாங்க. சரிங்களா? அவங்க வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் கிடையாது. பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்கே ஆல்ரெடி அட்வான்ஸ்டு ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடியவங்க 550லேருந்து 1500 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குரூப், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இங்கே இருக்காங்க. இந்த ரேண்டமாக செலக்ட் பண்ணாங்களே ஒரு 50லேருந்து 75 பேர், அவங்கள கொண்டு வந்து இந்த பெரிய பார்ட்டிசிபென்ட் குரூப்புக்கு முன்னாடி உட்கார வச்சிடுறாங்க. அந்த ரூமுக்கு முன்னாடி உட்கார வச்சிடுறாங்க. இந்த முன்னாடி உட்கார வச்சவங்க எந்த விதமான மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸோ இல்லை அவங்களுக்கு எதுவும் சொல்லியெல்லாம் தரப்போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கு முன்னாடி அவங்க உட்காந்துட்டு இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். இந்த 24 மணி நேரத்தில் 3 தடவை மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் பண்ணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்பெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த ரேண்டமாக செலக்ட் பண்ண அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் முன்னாடி உட்காருவாங்க, இவ்வளோதான். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் மெடிடேட் பண்ணும்பொழுது இவங்களோட எனர்ஜி அவங்களை எந்த வகையில் பாதிக்குது, இதை வந்து டெஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து இவங்க சூஸ் பண்ண அந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வந்து இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி மானிட்டர் அப்படிங்கிறத, ஹெச்ஆர்வி மானிட்டர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளோ தான் அங்கே நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இப்போ இந்த ரேண்டமாக அந்த பார்ட்டிசிபென்ட் செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்களே 50லேருந்து 75 பேர் அப்படின்ட்டு, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 to 3 minutes அப்படி அமைதியாக உட்காந்துக்கோ. ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி கொடுக்கணும்ல. சும்மா ரேண்டமாக உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே குதிக்க முடியுமா, அந்த மாதிரி தான். அப்போது ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி ஒரு 2 to 3 minutes அப்படி அமைதியாக உன்னுடைய இருதயத்தை வந்து அப்படியே கவனம் வச்சுக்கோ. உன்னுடைய இருதயத்தில் உன்னுடைய எண்ணங்கள் வந்து அப்படியே ஒரு நிலைப்படுது, சீர்படுது. உன்னுடைய செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறதுலேருந்து செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்து நீ அப்படியே போகிற அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நிமிஷம் அவங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அந்த எனர்ஜி அப்படியே டவுன் ஆகுது, ஒரு சீரான ஒரு மனநிலைக்கு போகிறாங்க. அந்த முன்னாடி இருந்தால் அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க, ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. இப்போது இந்த 1500 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுடைய மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மெடிடேஷன் அப்படியே போகும்பொழுது ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்க ஜஸ்ட் இப்படி அமைதியாக மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போது இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்களே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, உங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ், உங்களுடைய கம்ப்ளீட் மனோநிலை என்னவாக இருக்கணும்னா, உங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்கல்ல ஆளுங்க, அவங்க மேலே உங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க போகணும். அவங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும், அவர்களுடைய மனோநிலை நல்லபடியாக இருக்கணும், அவர்களுக்கு நல்லதோர் எதிர்காலம் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையணும், அவர்களுக்கு வந்து இந்த மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், ஸோ அற்புதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் உணரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை வந்து உங்களுடைய தியான நிலையில் இருந்து அவர்கள் மேலே நீங்கள் செலுத்துங்க அப்படின்றாங்க. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த 1500 பேர் இப்படி உட்கார்றாங்க, தியானம் பண்ணுறாங்க. அந்த எண்ணங்கள் முழுக்க அந்த முன்னாடி இருந்து அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் மேலே அப்படியே கொண்டு போய் செலுத்துகிறாங்க. பியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் கிட்ட தான் அந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி மானிட்டர் இருக்குது. அந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி மானிட்டரில் அப்படியே அழகாக அந்த பீக் வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து அப்படியே பீக்குக்கு வருது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவன் வந்து அப்படியே அந்த ஆத்மார்த்தமான ஒரு நிலைக்கு போகிறானோ, அதே நேரம், அதே நொடி, அதே இடத்துல அந்த முன்னாடி இருந்த அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸும் அப்படியே அவங்களுடைய மனோநிலை அப்படியே மேலே போகுது. இவன் எந்த அளவுக்கு அந்த பிளிஸ் ஸ்டேட்டுக்கு போகிறானோ, யார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ், வித்தை தெரிஞ்சவன் அந்த ஒரு பிளிஸ் ஸ்டேட்டுக்கு அப்படியே ஆனந்தமான ஒரு நிலைக்கு போகிறானோ, அதே நேரத்தில் அந்த எதிர்த்தாப்பில் இருந்தவனும் ஆனந்தமான ஒரு நிலைக்கு போயிட்டான். அவனுக்கு வித்தை தெரியாது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய அந்த ஒரு மனோநிலையும் நம்ம யாரை நினச்சி எது நினைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்க மேலே நடக்கும் அப்படிங்கிறது இது ஊர்ஜிதமாக தெரிகிறது. இது வந்து டிவைஸ் வச்சு அளந்து பார்த்து அந்த ஒரு விஷயமாகவே தெரியுது. இந்த புக்கில் திருப்பியும் அதுக்கும் கிராஃப் இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்கில் ப்ரூவ் பண்ணியே கொடுக்குறாங்க. இதுக்கும் கிராஃப் இருக்குது. அப்போது
இந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க முன்னாடி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அந்த உலகம் முழுசு என்ன நடக்குதுங்கிறக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்துருந்து தெரியுமா? ஹார்ட் மேத் குளோபல் கான்ஃபரன்ஸ் கோஹரன்ஸ் இனிஷியேட்டிவ், ஹார்ட் மேத் குளோபல் கோஹரன்ஸ் இனிஷியேட்டிவ், GCI அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டால், இது 100க்கு 100% உண்மையாக நடக்கும். ஏன்னா மனிதர்கள் அவங்கவங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து அவர்களுடைய அந்த ஒரு மனோநிலை எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து அந்த சுற்று வட்டாரம் அமையும் அப்படிங்கிறத இதிலிருந்து ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. ஏன்னா இவங்க உலகம் பூரா அந்த டிவைஸ் பதிச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த டிவைஸ் வச்சு அளக்குறாங்க. அந்த இடம் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த வாழக்கூடிய மனிதர்களுடைய மனோநிலை, அவங்ககிட்டேருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன், அது அந்த சுற்றுச்சூழலை முழுமையாக பாதிக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. அந்த டேட்டாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கூட வச்சு அவங்க மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டும் சிங்க் ஆகுது. மனுஷன் டென்ஷன் ஆகினானா அடுத்தவனுக்கு அப்படியே அது தொத்து வியாதி மாதிரி தொத்திடுது. எல்லாரும் டென்ஷன் ஆகிறான். அந்த ஊரே வந்து அந்த சுற்றுச்சூழலே வந்து ஒரு டென்ஷனாக தான் இருக்குது. ஒருத்தன் அமைதியாகிறான், அது அடுத்தவனை பாதிக்குது. அடுத்தவன் அதுவும் தொத்து வியாதி மாதிரி எல்லாரும் அமைதியாகிறான். சுற்றுச்சூழல் நல்லபடியாக இருக்குது. இது வந்து அந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட்னுடைய அந்த GCIயில் வச்சு கண்டுபிடிச்சாங்க. இது இந்த சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரூம்குள்ளே நடக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சு இதுலேயும் கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டும் ஒரே மாதிரியான ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுக்குது. இப்போ இதை வந்து நம்மளால் இன்னும் பெருசு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. இதை வந்து அவங்க வெளியே பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணும்பொழுது மக்கள் வந்து இது எங்களுக்கும் கொடுக்கலாம்ல, நாங்களும் இன்னும் இதை வந்து இன்னும் எக்ஸ்பெனன்ஷியலாக பெருசு பண்ணி கொடுப்போம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ராஜெக்ட் கோஹரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நவம்பர் மாதம் 2015 வருஷம், நவம்பர் மாதம் 2015 வருஷம் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஆன்லைனில் வச்சே 6000 பேர் வந்து ஒரே நேரத்தில் அந்த தியானம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அந்த ஹார்ட்டுக்கு தான் இருக்கும். அந்த ஹார்ட்லேருந்து அவங்களுடைய அந்த அன்பு, பாசம், பரிவுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைதியான ஒரு மனோநிலை, ஹையர் லெவல் ஃப்ரீக்வன்சிஸ் இது பண்ணுறாங்க. மகிழ்ச்சியான அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. 6000 பேர், முதல் இனிஷியேட்டிவ் 6000 பேர். ரெண்டாவது இனிஷியேட்டிவில் ஆன்லைனில் 36,000 பேர் வராங்க. 6000 36,000 ஆயிடுச்சு. மூணாவது இனிஷியேட்டிவில் 36,000 43,000 ஆயிடுச்சு. ஸோ இவர் என்ன சொல்கிறார், டாக்டர் ஜோ டிஸ்பென்சா, இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு வெற்றி. இது இன்னும் வரக்கூடிய காலத்தில் இந்த கவுண்ட் அதிகம் பண்ணும்பொழுது இவர்களுடைய அந்த எண்ணமும் அந்த ஒரு மனோநிலையும் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதற்குண்டான ஒரு வழியில் தான் நாங்கள் இருக்கோம், விச் இஸ் கால்ட் அஸ் ப்ராஜெக்ட் கோஹரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸோ ப்ராணிக் ஹீலிங் படித்தவங்க, ப்ராணிக் ஹீலிங்கில் இருக்கக்கூடியவங்க வெரி பேசிக் ப்ராணிக் ஹீலிங்லேயே சொல்லி தந்துடுவாங்க. பிளஸ் தி எர்த் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேயே எல்லாம் அந்த தியானம் ட்வினாட்ஸ் முடிச்சு வரும்போது பிளஸ் தி எர்த்து, ஸோ அந்த ரூட் பண்ணோம் பிளஸ் தி எர்த். அது பண்ணும்பொழுது இந்த உலகம் முழுசுக்கும் நம்ம வந்து நம்மளோட எனர்ஜி வந்து சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடம் இல்லையா? ஸோ அதுன்னு சொல்லிட்டு, ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மாஸ்டர் சோ வந்து இது அழகதையும் சொல்லிட்டு வந்திருக்கார். அண்ட் விச் இஸ் சயின்டிஃபிக்லி இவங்களும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஒன்று தான், முன்னாடி எல்லா மெடிடேட்டிவ் மெத்தட்ஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே ஒரே ஃபோக்கஸாக சொன்ன வேண்டியது என்ன, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹார்ட். ஏன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹார்ட்டு? இந்த ஹார்ட் தான் வந்து நம்மளுடைய இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய உயர்நிலை இமோஷன்ஸ், உணர்வுகளை வந்து தூண்டு வைக்கக்கூடியது. லவ், அதாவது அன்பு, பாசம், பரிவு, தாய் உள்ளம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த உணர்வு வரும்பொழுது தான் நம்ம வந்து இந்த இறைநிலை அப்படிங்கிறது கூட ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் நம்ம கூட கொண்டு போய் கனெக்ட் பண்ணாது. ஸ்ட்ரெஸ் இந்த பூமி கூடவே வச்சுட்ருக்கோம். அப்போ இந்த உயர்நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஹார்ட்டை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த மாதிரி உண்டான ஹையர் லெவல் இமோஷன்ஸை வெளியே கொடுக்கக்கூடியது. அப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அமைதியாக அப்படியே உட்காருங்க. உங்களுடைய மனோநிலை அப்படியே அமைதியாகும் பொழுது நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களும் அந்த இடமும் சுற்றுச்சூழல் முழுக்க பாசிட்டிவாக மாறும். ஸோ இந்த எண்ணிக்கை கூட இதனுடைய பாசிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகிட்டே வரும். ஸோ நம்மளுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சுற்றுச்சூழலையும் கூட்டம் பெருசாகும்போது மொத்த பூமியுமே வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஸோ ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறவன் சாதாரண சேப்பையான ஒரு ஆள் கிடையாது. அந்த ஒருத்தனாலேயே மிகப்பெரிய ஒரு மாறுதல் அப்படிங்கிறது உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த இதிலிருந்து சொல்லி நமக்கு முடிக்கிறாங்கோ. ஸோ இதோட பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கும் முடிவடைகிறது. இது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதோட பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த புக் முடிவடையுது. இதில் இன்னி பெண்டிங் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே ஒரு சாப்டர் இருந்தது, நான் அதை சொல்லலை. இன்னைக்கு அடுத்து கேஸ் ஸ்டடீஸ். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் மாறுதல்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இது நல்லது தான், சொல்கிறான் நல்லது தான், உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். பட் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து இதை வீடியோவாக பண்ணுறேன்.
அப்படி இல்லை பரவாயில்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு ஏதாவது ஒரு புக்குக்கு போய்க்கலாம். ஸோ நான் இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் கீழே பார்க்குறேன். அதிகமாக எது வருதோ இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதிகமாக சொன்னீங்கன்னா நான் இதை வந்து சொல்கிறேன். இல்லை வேண்டாம் அடுத்த புக்குக்கு எதுக்காவது ஒன்று போகலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த புக் போய்க்கலாம். ஸோ எதுக்கு ரேஷியோ அதிகமாக இருக்கோ அதுபடி நம்ம பண்ணலாம். ஸோ ஆக்சுவல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிகமிங் சூப்பர் நேச்சுரல் வி ஆர் கம்ப்ளீட்டிங். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்குது. அது வேணும்னா பார்க்கலாம், இல்லாட்டி இதில். ஸோ புக்குங்கிறது இதுதான், பிகமிங் சூப்பர் நேச்சுரல். தெரியுதா? பிகமிங் சூப்பர் நேச்சுரல். இவர் தான் ஆத்தர், டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் தான். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கணும். இட்ஸ் எ வெரி வெரி பியூட்டிஃபுல் புக். நம்மளுடைய சித்தாந்தம் முழுக்க இதில் இருக்குது, ஈஸியாக புரிகிற மாதிரியே இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள். இந்த பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளுங்க. உங்களுடைய சக்கரங்கள், சக்தி மையங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக வெளிப்படைய செய்யுங்க, சக்தி ஊட்டுங்க. நம்ம வந்து அற்புதமான அபரிமிதமான ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம போகணும். ஸோ அதற்குண்டான முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக எடுங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு மாறுதலான ஒரு நிலையை அனைவரும் அடைய வேண்டும். உங்களால் பிறருக்கும் நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு உண்டான பதிவையும் இந்த புத்தகத்துக்கு உண்டான இதையும் முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த புத்தகத்தில் சந்திப்போம். இல்லை இதனுடைய தொடர்ச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்க்கணுன்னாலும் வெரி வெல் வில் டூ. ஸோ நாளைக்கு அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நிலத்தில் பண்ணி நன்றி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்.